தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அருள் ஸ்ரீவன்ராஜ் எழிலரசி குடும்ப நலன் கருத்திற்காகவும் பிள்ளைகள் சுகத்திற்காகவும் மனமான வழியாக நிறைவான ஆசீர்வாதத்தை பெறும்படியாகவும் உங்களுக்கு கிடைக்கிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகின்ற மகன் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியானது கொடுக்கப்பட இருக்கிறது. ராஜா மகன் கல்யாணம் நல்லபடியாக நடந்ததற்கு நன்றியாகவும் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காகவும் குடும்ப சமாதானமானதற்காகவும் கொடுக்கப்பட இருக்கிறது. ஆளுநர் பிர்லா குடும்ப சமாதானம் வேண்டி தொழில் பிரச்சனைக்காகவும் கடன் கேட்கும்படியாகவும் கொடுக்கப்பட இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் திரு மைக்கேல் அந்தோணி அம்மாள் குடும்ப நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்பட இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த திருப்பலியோடு இணைந்து திருப்பயணமாக வந்திருப்பவர்கள், நடைப்பயணமாக வந்திருப்பவர்கள், குறிப்பாக தோப்பு விளைப்பணியிலிருந்து வரை இருக்கின்ற தோப்பு விளையாட்டு மக்கள் அனைவருடைய குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்காகவும் நன்றியாக கொடுக்கப்பட இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வந்தாட வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு கருத்து, இந்த நேரத்தில் தேவையான ஒரு கருத்து, போர் சூழல் நிலவுகின்ற இந்த உலகத்தில் போர் நீங்கி சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் உலக மக்கள் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியை அதிசயமான மாதவழியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அந்த போரினுடைய உக்கிர காரணத்தினால் என்னென்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. கடவுள் நமக்கு கொடுத்த அற்புதமான உயிரை, விலைமதிப்பற்ற உயிரை சின்ன பின்னமாக போர் என்கின்ற மனிதனுடைய செயற்கை தரமான அந்த ஒரு நிலை உருவாகி இன்று கொத்து கொத்தாக மனித உயிர்கள் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மனித உயிரை மனிதர்களே எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பரிதாப ஒரு நிலை. அதிலும் சிறப்பாக பள்ளிக்கூடங்களில் படித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பள்ளிக்கூடங்களின் மேலே அவர்கள் குண்டுகளை போடுகின்ற பொழுது அங்கே படித்துக் கொண்டிருக்கிற கச்சலம் குழந்தைகள் அல்லது படித்துக் கொண்டு எதிர்காலம் சிறப்பாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு படித்துக் கொண்டிருக்கிற குறிப்பாக பெண் பிள்ளைகள் அவர்களையும் குறிவைத்து தாக்குகின்ற பரிதாபமான ஒரு சூழல் விரைவில் மாற வேண்டும். வாழ வேண்டிய வயதில் எந்த ஒரு உயிரையும் எடுப்பதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமையில்லை என்கின்ற ஒரு நிலை உருவாகி அனைவரும் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று உலக தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, அந்த போரின் விளைவான மனித உயிர்கள் மட்டுமல்ல, மனிதனுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் அனைத்துமே பொருளாதார நிலை மோசமான ஒரு சூழலுக்கு போய் கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து நிலைகளும் மாறி மனிதர்கள் மகிழ்ச்சியோடு வாழ, சமாதானத்தோடு வாழ இந்த திருப்பலியில் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அதுதான் நமக்கு சிறப்பு, அதுதான் அந்த எதிர்கால சந்ததிக்கும் மகிழ்ச்சி என்பதை அனைவரும் உணர்வோம். எனவே குறிப்பாக நம்முடைய கருத்திலோடு இணைந்து இந்த பொது கருத்துக்காக போர் நீங்கி சமாதானம் நிலவும்படியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தொடர்ந்து இந்த இறைவனில் நாம் தகுதியோடு பங்கெடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றமுறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மையும் இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
வாழ்ந்தோர் வறியோரிடையே மிக சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உண்மையில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 15, 18 20 முடிய. முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 15, 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிலாத்தினாலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரித்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பெறலாமையை ஆபிரகாமுக்கு பேரன்பும் காட்டியருள்வீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாள்
வாசகம். அதிகாரம் 15 திருவசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 வரை. அக்காலத்தில் வரி கண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் அறிந்தோர் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தன்னை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலைநாட்டிற்கு இடம்பெயர்ந்து மேற்கொண்டார். அங்கு தாமதமாக வாழ்ந்து தன் சொத்தை எல்லாம் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவர் வறுமையை வாடினார். எனவே நாட்டு குடிமக்களோடு ஒருவரிடம் அந்தி பிழைக்க சென்றார். அவர் அவரை பஞ்சு நீக்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பஞ்சுகள் தின்னும் நச்சுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவரால் என் தந்தையின் கோரியாக்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கு நமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உமது மகன் எனப்பட தகுதியற்றவர். உடைய கூலியாட்களும் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போது அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உமது மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரப்பான் ஆடையை கொண்டு வந்து இவருக்கு உடுத்துங்கள். இவருடைய கைக்கு மோதிரமும் கால்களுக்கு மிதியடியும் அணிவீர்கள். கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் எழுந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வழியில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் வேண்டாம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தன்னிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொடுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போது நமக்கு வேலை செய்து வருகிறேன். உன் கட்டளையை ஒருபோதும் மீறியதில்லை. ஆகியோர் என் நண்பர்களோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ எதுவுமே தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த மகன் திரும்பி வந்தவரை இவனுக்காக கொடுத்த கன்றை அடித்திருக்கிறேனே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறார். என்னுடையது அவனுடையது. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அருமை மக்களை, பிரதம காலத்திலே ஆண்டவர் ஊதாரி வைத்த நோயை நமக்கு எடுத்துச் சொல்லி தன்னுடைய பேரன்பை, பேரிரக்கத்தை, மன்னிக்கும் கால இதயத்தை இந்த ஊதாரி மைந்தன் நோமி வழியாக நமக்கு எடுத்துக் கூறுகிறார் என்பது உண்மை. பாவிகள் மட்டுமே அவர் மிகவும் அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வை போல் மிக அழகாக சொல்லித் தரக்கூடிய இன்னொரு நிகழ்வு நாம் பார்க்க முடியாது. இன்றைய வாசகத்தின் தொடக்கத்திலேயே வரி தந்தோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். எனவே பாவிகள், பலவீனமானவர்கள் அனைவரையும் அரவணைக்கும் ஆண்டவராக நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம். எனவே இந்த கதை ஊதாரி மைந்தரை போன்ற மனிதர்களுக்காக சொல்லப்பட்ட உவமை என்று நாம் நினைப்போம். உண்மைதான். இருந்த போதிலும் இன்னும் சிறப்பாக இந்த உவமை ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார் தெரியுமா? பாவிகளுக்கு அல்ல, மாறாக தன்னை நேர்மையாளர்கள், தன்னை பரிசுத்தமானவர்கள், தன்னை யோக்கியர்கள் என்று கருதி கொண்டிருந்த பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் தான் இந்த உவமையை சொன்னதாக இந்த நற்செய்தியின் தொடக்கத்திலேயே லூக்கா நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்லித் தருகிறார். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று இவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தார்கள்.
பாருங்கள், பாவிகளெல்லாம் ஆண்டவரை தேடி வருகிறார்கள், இவர்களெல்லாம் மனம் திரும்புகிறார்கள், கடவுளுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுகிறது என்று இந்த பரிசேயர்கள், இந்த மறையறிஞர்கள் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக முறுமுறுக்கிறார்கள், எரிச்சல் கொள்கிறார்கள், பொறாமை கொள்கிறார்கள் என்பதை அறிந்த இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உண்மையை கூறுகிறார். இங்கே நாம் பார்க்கக்கூடிய இளைய மகன் மிகப்பெரிய தவறுகளை செய்தாலும் ஆண்டவரை தேடி வந்து விடுகிறான். ஆண்டவரை மன்னிக்கும் வளையத்திற்குள்ளே அவன் ஈர்க்கப்படுகிறான். ஆனால் அதே நேரத்தில் மூத்த மகனை பாருங்கள், தன் மகன் மீண்டும் வந்துவிட்டான் என்று மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக சீற்றம் கொள்வதாக இங்கே நாம் பார்க்கிறோம். அவன் சீற்றம் கொண்டு உள்ளே போக விருப்பம் இல்லாமல் இருந்தான். அருமையான மக்களே, இன்று நாம் யாரும் ஊதாரி மைந்தன் இல்லை. ஊதாரி மைந்தனை போன்று பெரிய பெரிய பாவங்களை நாம் செய்திருக்க மாட்டோம். ஆனால் இன்று நாம் அனைவரும் இந்த மூத்த மகனுக்கு ஒப்பாக இருக்கிறோம். இருப்பிலே ஏறக்கூடிய துரு சரியாக கவனிக்கப்படவில்லை என்றால் எவ்வளவு பலமாக இருக்கக்கூடிய இருப்பையும் பலகீனமாக்கிவிடும். அதுபோன்று கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள், குற்றங்கள் தான் அவைகளை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும் பொழுது நம்மை நிலைகுறைய செய்துவிடுகிறது. எதை நாம் இந்த மூத்த மகன்கள் பார்க்கிறோம். அவரிடம் இருக்கக்கூடிய பொறாமை, அவரிடம் இருக்கக்கூடிய பகைமை, அவரிடம் இருக்கக்கூடிய பிறர் மீது குற்றம் சாட்டும் மனநிலை, அவன் எப்படி இந்த இவைகளை எல்லாம் செலவழித்தான் நமக்கு தெரியாது. அதை ஆண்டவர் சொல்லவும் இல்லை. இவர்களும் சொல்கிறார் பாருங்கள், அவன் வெளி மக்களோடு சேர்ந்து இந்த சொத்துக்களை எல்லாம் அளித்தவன் என்று அவன் மீது குற்றம் சாட்டுகிறான். எனவே மூத்த மகனாக தான் நம்மை பலர் இருக்கிறோம். பிறருடைய வளர்ச்சியிலே, பிறருடைய முன்னேற்றத்திலே, பிறர் கடவுளுடைய ஆசிரியை பெறுகிற பொழுது நாம் கோபம் கொள்கிறவர்களாக, எரிச்சல் கொள்கிறவர்களாக, பொறாமை கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அன்னை மக்களே, இவன் தன் தம்பியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை பார்ப்பது பரிதாபமாக இருக்கிறது. இதுதான் பரிசேயர்கள். பாவிகள் ஆண்டவரை தேடி வருவதை விரும்பவில்லை. கடவுளுடைய ராஜ்யம் எங்களுக்கு மட்டும்தான் எந்த குறுகிய மனப்பான்மை, அகத்தை ஆணவம் அவர்களிடம் இருந்தது. அது எல்லோருக்குமானது என்ற சிந்தனை அவர்களிடம் இல்லை, இந்த மூத்த மகனிடம் இல்லை. எனவே அவன் தந்தையை கூட குற்றம் சாட்டுகிறான். நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ தந்ததில்லையே. பாருங்கள், வெகு தூரத்தில் சென்ற இளைய மகன் தந்தையின் அன்பையும் இரக்கத்தையும் புரிந்து கொள்கிறான். தந்தையோடு வாழ்ந்த இந்த மூத்த மகன் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் புரிந்து கொள்ளாதவனாக இருக்கிறார். விளக்கின் அடியிலே இருக்கக்கூடிய இருட்டு போன்று இவன் ஒரு இருட்டாக இருக்கிறார். பாகக்காயை போன்று கசக்கக்கூடிய குணமுடையவனாக இவன் இருக்கிறார். தந்தையோடு சேர்ந்து, குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுவதற்கு பதிலாக சீற்றம் கொள்கிறான். அவன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறான். இந்த நாமும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாகத்தான் இருக்கிறோம். இவன் தந்தையின் இல்லத்திற்குள் செல்வானா செல்லவில்லையா என்பதை பற்றி ஆண்டவன் சொல்லவில்லை. இதை வாசிக்கிற நாம் தான் இதற்குரிய விடையை தர வேண்டும். நீங்கள் பிறரை மன்னிப்பீர்கள் என்றால், பிறரை பொறுத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தந்தை இல்லத்திற்குள் சென்று விட்டீர்கள். நீங்கள் பிறரை மன்னிக்கவில்லை என்றால், பிறர் மீது சீற்றம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் தந்தையின் வீட்டிற்குள் செல்லவில்லை. எனவே இதற்குரிய விடையை உங்கள் நம்வசம் ஆண்டவர் விட்டு விடுகிறார். வாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் இதற்குரிய ஆன்சர் சொல்ல வேண்டும். நான் தந்தையின் வீட்டிற்குள் செல்வேன், நான் பிறரை மன்னிப்பேன், பிறரை ஏற்றுக்கொள்வேன். பிறரை மன்னிக்கிறவர்களுக்கு தான் தந்தையின் எல்லாம், பிறரை நேசிக்கிறவர்களுக்கு தான் தந்தையின் எல்லாம். தந்தையின் எல்லாம் ஒரு உருவகம், அது விண்ணகத்திற்கான அடையாளம். இன்று கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்றால், விண்ணகம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி பிறரை மன்னிப்பது. பொறாமை, எரிச்சல், கோபம் இதை விட்டு விடுவது, பிறருடைய நலனை கொண்டாடுவது, பிறருடைய மகிழ்ச்சியில் பங்கேற்பது, இதுதான் ஆரோக்கியமான மனப்பான்மை. இதைத்தான் ஆண்டவரிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். எனவே இந்த திருப்பலியை கலந்து சிறப்பிக்கிற நாம் அனைவரும் மூத்த மகனை போன்று இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையால் ஆண்டவரே நான் பிறரை மன்னிப்பேன், எனவே உமது இல்லத்திற்குள் நான் நுழைகிறேன். ஆண்டவர் அழைக்கிறார், நீ வா சேர்ந்து கொண்டாடுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், அவருடைய இல்லத்திற்குள் நம்மை அழைக்கிறார். அவருடைய இல்லத்திற்குள் நாம் எப்பொழுதும்
இருக்கிறோமோ அப்பொழுதுதான் இல்லத்திற்குள் செல்ல முடியும். அப்பொழுதுதான் ஆண்டவர் தரக்கூடிய வாழ்வை சுவைக்க முடியும். எனவே பிறரை மன்னிக்கிறவர்களாக மாறும் வார்த்தை ஆண்டவரிடமிருந்து கேட்போம். விண்ணக வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது. அந்த விண்ணக வாழ்வை, நிலை வாழ்வை நாம் அனைவரும் நமக்கு குறிக்கப்பட்ட நாளில் பெற்றுக்கொள்ள இந்த பணியை தொடர்ந்து மன்றாடுவோம். இது இரக்கம் பெறுவோம். ஆம். எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு எங்களாக வழி ஜெபியுங்கள். ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பரிபொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வழக்கு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் நீயாகவே தகுதியும் நீதியுமாகும். நீங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தூய ஆவி விளரிட்டதால் அந்த அன்னை உங்களுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி நமது கண்ணிகளை மாற்றியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு வெளியிட்டார். அவர் வழியாகவே ஒரு மாண்பை வாழ்ந்தது புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவிகளும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையிடம் இறங்கி புகழ்ந்து பாடுவதாவது. Amen.
நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உன்னுடைய ஆவியை குறித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விழுந்து இறங்கியும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று கருதுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய நிர்ணயத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருவுடல் உமக்கு ஊழியர்களை தகுந்தவர்கள் நினைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். உலகெங்கும் பரவிருக்கும் மத திரவையை நினைவு கொடுத்தார்கள். எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆயஸ்ரீவர் எல்லா திருவிழா என்பவரோடு மத திரவை அன்பின் நிறைவை பெற செல்கிறார். தந்தையே, உயிர் தழுவோம் என்னும் எதிர்நோக்கின உயிர் குழந்தைகள் சகோதரிகளையும் இறந்தவனை வரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமை கவர்ந்து ஏற்றுக்கொள்ளும் எல்லாரைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இது நாங்கள் அன்போடு கொண்டாடும் புனித கர்த்தத்துவம் பரிசுத்தமாய் இவ்வுலகில் முக்குவத்தவர்களால் இருந்தோர் ஆகிய புனிதனை விட நாங்கள் நிலை வாழ்வில் பொறுமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து திருமணம் அருள மேலும் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எனது உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பேச்சு நாம் புரிந்து வேண்டுவோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்கள் உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆமென். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
நீ மகிழ்ந்து இன்புற வேண்டும். தவக்காலத்தில் வந்திருக்கின்ற இந்த முதல் சனிக்கிழமை இந்த மதிய ஆராதனை வழிபாடுகளையும் இந்த திருப்பலிகளிலும் பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து அதிசய மனமாதா வழியாக என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் கிடைக்கும். நாங்கள் அனைவரும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்திற்காகவும் விரைவில் நம்முடைய உலகம் முழுவதும் அமைதி நிலவும்படியாகவும் போர் இல்லாத ஒரு உலகம் உருவாகும்படியாகவும் நாம் தொடர்ந்து அதிசயமான வழியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்திற்கு வருகின்றவர்கள் அனைவரும் நலம் பெற்றிருக்கிறார்கள், வாழ்வில் சிறப்படைந்திருக்கிறார்கள், அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் உயர்வடைந்திருக்கிறார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை. எனவே தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற முதல் சனிக்கிழமை மதியம் நடைபெறுகின்ற இந்த பக்தி முயற்சியில் கலந்து கொள்ளவும், முதல் சனிக்கிழமை அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவும், அதன் மூலம் இறை ஆசிரியை பெறவும் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மதிய வேளையில் நடைபெறுகின்ற இந்த வழிபாடானது உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ தெரியவில்லை என்றால் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி நிச்சயமாக அவர்களையும் அழைத்து வாருங்கள். நீங்கள் பெற்ற எல்லா நலன்களையும் வளங்களையும் அவர்களும் பெறும்படியாக அவர்களையும் அழைத்து வந்து மனம் வழியாக அவர்களிடத்திலே மன்றாடுங்கள். அன்பானவர்களே, அருமையான இந்த நாளிலே நம்முடைய ஊருக்கு வருகை தந்து அதிலும் சிறப்பாக 11 மணியிலிருந்து அருமையான நற்கருணை அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்ற விதத்தில் வழிபாடுகளை நடத்தி தந்து திருப்பலியிலும் கலந்து கொண்ட நம்முடைய பாசமிகு தந்தை இளங்குளம் பங்கு தந்தை அருட்தந்தை மகிழன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் அதே நேரத்தில் தன்னுடைய ஊரிலிருந்தும் மக்களை பங்கிலிருந்து மக்களை அழைத்து வந்து நடைபெறமாக வந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த தோப்புகளை அருட்தந்தை அருட்பிரமாக அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் அன்பாளர்களே, இன்று மாலை வழக்கம் போல் 6 மணிக்கு ஜெபமாலை பவனியும் அதனைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலியும் நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மதிய உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது. எனவே மதிய உணவு இறங்கி செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இரவு திருப்பலி முடிந்தவர்களும் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிகழ்வில் அந்த திருப்பலியிலும் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பாளர்களே, இந்த தவக்காலத்தின் சிறப்பு திட்டமாக நம்முடைய அதிசய மனமான ஆலயத்தில் வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த இடத்தில் சிலுவை பாதை நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை 27ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு இந்த இடத்தில் ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதை ஸ்தலங்களில் சிலுவை பாதையும் நடைபெறும். இந்த சிலுவை பாதையின் முடிவில் அனைவருக்கும் உணவு வழங்கப்படும். எனவே வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அனைவருமே இந்த சிலுவை பாதையில் சிறப்பு சிலுவை பாதையில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 28ஆம் தேதி சனிக்கிழமை இதே இடத்தில் தவக்கால சிறப்பு தியானமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 9:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து தவக்கால உரைகளும் நடைபெறும். அந்த நாள் முழுவதும் நாம் இந்த இடத்தில் ஆசிரியரை பெற இருக்கிறோம். இந்த தவக்கால சிறப்பு தவக்கால தியானத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பான ஆசீர்வாதமும் நலனும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள். உங்களுக்காக நாம் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் அருமையான விதத்தில் கேட்டது போது 2 புதல்வர்களில் ஒருவன் முதலில் பூதாரித்தனமாக வாழ்கின்றான். அதன் பிறகு மனமாறி வந்து தந்தையுடைய அன்பை பெறுகின்றான். அருமையான தந்தையுடைய பிள்ளையாக மாறுகின்றான். ஆனால் மூத்த மகன் தந்தையோடு இருந்தாலும் கூட தந்தையோடு ஒட்டாதவனாக எந்த விதமான மன்னிப்பு மனப்பான்மை இல்லாதவனாக இருந்தான். சொந்த தம்பியை கூட மன்னிக்க மனநிலை இல்லாதவனாக இருந்தான். எனவே அவர் கடைசி வரைக்கும் முழுமையான இறை அன்பை தந்தையுடைய அன்பை அவனால் பெற முடியாமல் போய்விடுகிறது. ஆக இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம், ஆண்டவரோடு நாம் நெருங்கி வரக்கூடிய காலம் என்பதை நாம் உணர்வோம். நிச்சயமாக நாம் அனைவரும் பாவிகள் பலவீனமானவர்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம்.
கடவுளுடைய அதிகமான இரக்கம் நமக்கு கிடைக்கிறது, அவருடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. எனவே மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பை எவ்வாறு கேட்க வேண்டும்? நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களையும் நாம் மன்னிக்க வேண்டும். பிறரை மன்னித்தால்தான் இறைவனுடைய அன்பு முழுமையாக கிடைக்கும். ஆண்டவரை சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஜெபமும் அதைத்தான் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நாங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னிப்பது போல நீங்கள் என்னுடைய குற்றங்களை மன்னியும் என்று சொன்னால் இறைத்தனை பற்றி மன்றாடுகிறோம். எனவே தந்தையுடைய அன்பு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். நம்மை சுற்றி வாழ்கிறவர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், அண்டை வீடுகளில் வாழ்கிறவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேரையும் நாம் மன்னிக்க வேண்டும். உள்ளொன்றைத்து புறமொன்று பேசுவதாக இல்லாமல் உள்ளத்தில் இருப்பதை வெளிப்படையாக பேசி நல்லதொரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி அதன் மூலம் நிறைவேற்ற வேண்டும். அதற்காகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு உதவி செய்கிறது. எனவே வருகின்ற 28ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகின்ற சிறப்பு தவக்கால தியானத்திலும் கலந்து கொள்ளுங்கள். மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். அந்த திருப்பலியோடு இந்த தியானமானது நிறைவு பெறும். இந்த நேரத்தில் பாவ சங்கீர்த்தனமும் வழங்கப்படும். எனவே நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து வரவிருக்கின்ற உயிர்ப்பு திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஒரு காலம் ஜெபிப்போம். போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிப்போம். இறுதி ஜெபத்திற்கு அனைவரும் எழுந்திருப்போம். உன் இதழிலிருந்து அருள் வெள்ளம் பாய்ந்தோடியது, அதனால் கடவுளுக்கு என்றும் ஆசி வழங்குகின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை ஆட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.